நாம் சென்ற புதன்கிழமை ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் நாம் ஸ்டார்ட் பண்ணோம். தேவ பக்தியினுடைய சில வார்த்தைகளை எல்லாம் குறித்து நாம் தியானிச்சோம். டிஸ்பிளே பண்ணவா? எனக்கு மொபைல் போய் தேவ பக்தி கிட்டதில்ல. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்கு. நாம் இந்த வசனத்தை நாம் எடுப்போம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடந்த ஒரு சில நாட்களாக இந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது. எதற்கு தேவனுடைய கிருபை பிரசன்னமா இருக்கு அப்படிங்கறத பின்னால வாசிக்கிறோம். 12ஆவது வசனத்துல நாம் அவபக்தியையும் லௌகிக உலக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெளிந்த புத்தி அப்படின்னா இச்சையடக்கம் உடையவர்களாய், நாம் அவபக்தியையும் உலக இச்சைகளையும் வெறுத்து இச்சையடக்கம் உடையவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் நாம் ஜீவனம் பண்ண அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு தேவனுடைய கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு, நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவதற்கு, இச்சையடக்கம் உடையவர்களாய் நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவ கிருபை இல்லாதபடிக்கு நமக்கு இது சாத்தியம் அல்ல. தேவனுடைய கிருபை, தேவ பெலன், தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய சகாயம் இல்லாமல் இந்த பூமியில நாம் தேவ பக்தியாய் வாழ முடியாது. அப்ப தேவ பக்தி அப்படின்னா, நான் சென்ற வாரத்துல நான் படிச்சோம், தேவ பக்தி அப்படின்னா உலகத்தில் உள்ளவர்களுக்கு எது தேவ பக்தி அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு வர்றது தேவ பக்தி, சில சம்பிரதாய சடங்குகளை பின்பற்றுவது தேவ பக்தி. கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க, வெளியரங்கமான ஒரு பக்தி இருக்கும், சாமி கும்பிட்றேன்னு சொல்லி கும்பிடுவாங்க. என்ன ஒரு பாரம்பரியமான ஒரு புறஜாதியான ஒரு பின்னணியிலிருந்து வந்ததுனால 21 வயது வரைக்கும் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அந்த நாட்கள்ல வாயில சுத்தம் இல்லை, கண்ணில் சுத்தம் இல்லை, கையில சுத்தம் இல்லை, இருதயத்துல சுத்தம் இல்லை. வாய் சுத்தம், கண் சுத்தம், இருதய சுத்தம், கை சுத்தம் எல்லாம் கிடையாது. ஆனா எதுக்கு குறைச்சிருக்காது அப்படின்னா, கோயில் குளம் போறதுக்கு குறைச்சிருக்காது, நாள் கிழமை அனுசரிக்கிறது குறைவு இருக்காது, நல்லது கெட்ட நாட்கள் எல்லாம் அனுசரிக்கிறதெல்லாம் ஒரு குறைவு இருக்காது. ஆனால் இது தனி, இது தனி. நான் ஏற்கனவே சொன்னேன், புதன்கிழமை இன்னைக்கு சொன்னேன், எனக்கு ஒரு சில உலக பிரகாரமான சில பக்திமான்களை குறித்து நான் சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருப்பார்கள், பேச மாட்டாங்க, மதியம் 1 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. 1 மணிக்கு என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா, மண்சோர்ல சாப்பிடுவாங்க. மௌன விரதம் பார்க்கிறவர்கள்
மண்சோறு சாப்பிடுகிறவர்கள், இது புறஜாதியான ஒரு மார்க்கம், அது அவர்களுக்கு பக்தி அப்படின்னு சொல்லிக்கோ. ஆனால் அந்தரங்கத்தில் திருட்டு, பொய், பித்தலாட்டம், கொள்ளை, அநீதி இருக்கும். அந்தரங்கத்தில் பித்தலாட்டம், பொய், மனைவிக்கு துரோகம், குடி, வெறி, விபச்சாரம், இதெல்லாம் இருக்கும். ஒரு பொய் இருக்கும், கவர்மெண்ட்டை ஏமாத்துறது இருக்கும், டாக்ஸை ஏமாத்துறது இருக்கும், இன்கம் டாக்ஸ் ஏமாத்துறது இருக்கும், டாக்ஸ் கட்டுறது ஏமாத்துறது இருக்கும். எஸ், இது புறஜாதியான மார்க்கத்தில் மட்டும் இல்ல, ஈவன் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும். ஈவன் கிறிஸ்தவர்கள், பிரியமானவர்களே, நம்ம மத்தியில யாரும் இந்த மாதிரி பிடிக்கூடாது. அது அவபக்தி, அது வேஷம், அது அவபக்தி, வேஷம். இதுக்குதான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை வெறுக்கணும்னு சொல்லுது. 12ஆம் வசனத்துல அவபக்தியை வெறுத்துருங்க, உலக இச்சைகளை வெறுத்துருங்க, உலக பிரகாரமான இச்சைகளை, லௌகீக உலக பிரகாரமான இச்சைகளை வெறுத்துருங்க. இந்த பூமியில் தெளிந்த புத்தி அப்படின்னா இச்சையடக்கம் உடையவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவன் நமக்கு தேவனுடைய கிருபையை பிரசன்னமாக்கி இருக்கிறது. வெளியில இன்னைக்கு புறஜாதி மார்க்குன்னு சொல்றோம், கிறிஸ்தவர்கள் மத்தியில் எவ்வளவு அவபக்தி இருக்கு, எவ்வளவு பித்தலாட்டம் இருக்கு, எவ்வளவு கரப்ஷன் இருக்கு. ஓகே, இதன் மத்தியில் நாம் என்ன செய்ய, எப்படி வாழணும் அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் வாழ்தல். அப்ப அந்த தேவ பக்தியை குறித்து வேதம் என்னென்னலாம் சொல்லுதுன்னா நிறைய சொல்லுது. அதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதுல ஏதாவது நாள்ல ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். அதை முதல்ல ஒன்னொன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிப்போம். மேல முதலாவது தேவ பக்தி அப்படிங்கிறது தேவ பயமும் தேவ ஸ்நேகமும் கலந்துதான் தேவ பக்தி. எதுவும் சேர்ந்தது அப்படின்னா fear of God and love of God. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவ ஸ்நேகமும் கலந்ததுதான் என்னது, தேவ பக்தி. பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு அவங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்படாத காரியத்தால் அவர்கிட்ட எது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கிட்ட மேலோங்கி இருந்தது அப்படின்னா தேவ பயம். தேவ ஸ்நேகம் அப்படின்னா யாரா ஒரு சிலர்கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். தாவீது போன்று, யோசேப் போன்ற ஒரு சிலருக்கு அந்த தேவ ஸ்நேகம் இருக்கும். ஆனால் தேவ பயம் தான் அங்க பிரதானமானது. ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படல அப்படின்னா, இப்ப தாய் தந்தையை நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும், அவ்வளவுதான். தாய் தகப்பனை, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலியன் தாய் தகப்பனை நிந்திச்சான்னு வச்சுங்க, கொண்டே போடுவாங்க, அடிச்சே கொண்டுடுவாங்க. ஓய்வு நாளை அனுசரிக்கலன்னு வச்சுங்க, அடிச்சு கொண்டுடுவாங்க. அப்ப ஏ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட், தண்டனைக்கு பயந்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கீழ்ப்படிவார்கள். இல்லைன்னா ஆசீர்வாதத்திற்காக என்ன செய்வார்கள், கீழ்ப்படிவார்கள். அப்ப பழைய உடன்படிக்கையில் மேலோங்கி இருக்கிறது என்ன அப்படின்னா தேவ பயம். ஆனால் புதிய உடன்படிக்கையில எது மேலோங்கி நிக்குது அப்படின்னா தேவ பயம் இல்ல, தேவ பயம் இருக்கு. அதுக்கு மேலோங்கி நிக்கிறது எது அப்படின்னா தேவ ஸ்நேகம், தேவ அன்பு. ஏன் அப்படின்னா நாம் கட்டளைகளை பார்க்கிறதை விட கிறிஸ்து இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நல்ல கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையை கொடுத்தார். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கோ கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கல. என்னத்தை கொடுத்திருக்காரு சொல்லுங்க? சவுண்டா இயேசுவை கொடுத்திருக்கிறார். நமக்கு யாரையே கொடுத்திருக்கிறார்? கட்டளைகளை கொடுத்தது பழைய ஏற்பாட்டுக்கு. நமக்கு என்னத்தை கொடுக்கல? ஒரு கட்டளையை கொடுக்கல. என்னத்தை கொடுத்திருக்கிறார்? குமாரனே கொடுத்தார். சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக கையளிச்சிட்டார். அன்பு இன்னது என்று விளங்குனுச்சு, கட்டளைகள் அல்ல. குமாரன் நமக்கு ஈந்தபடினால் இப்ப என்ன சொல்லுவார்? விக்டர், நீ நரகாக்கினிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக
உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக என் சொந்த குமாரனை நான் இயேசுவை நான் பலியாக்கி இருக்கேன், நீ என்னிடத்தில் அன்பு கூறுனா என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? எது மேலோங்கி நிற்கும்? இப்ப எது மேலோங்கி நிற்கும்? அன்புதான் மேலோங்கி நிற்கும். இரண்டாவது, தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாம் இப்ப தேவனை சிநேகிக்கிறோம். தேவ சிநேகம், கர்த்தருக்கும் பயப்படுகிறோம். அப்ப தேவ பக்தி, காட்லினஸ் அப்படின்னா அது ஒரு கலவை. எதுவும் we cannot separate. அது பிரிக்க முடியாது. தேவ சிநேகத்தையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் பிரிக்க முடியாது. there is godliness. ரெண்டுமே இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனை சிநேகிப்பான், தேவனை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பயப்படுவான். எஸ், பழைய பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சில மனுஷர்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. ஆண்டவரே, உமக்கு நான் நேசிக்கிறேன், உமக்கு நான் பயப்படுறேன், இந்த பொல்லாங்கு நான் செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. ஓகே, வேதத்துல என்னென்னலாம் தேவ பக்தின்னு சொல்லுது அப்படின்னா, முதல்ல அந்த வசனத்தை எல்லாம் காமிக்கிறேன். நாவடக்கம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்க இந்த வசனங்களை நீங்களும் புதன்கிழமை எல்லாம் பார்த்தோம், மறுபடியும் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். விளங்கிட்டீங்களா? அப்ப தேவ பக்தியோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது எது? நீங்க தான் சொல்லணும். நாவடக்கம். ஒருவன் நாவை அடக்கல, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை அளக்கிறதுக்கு உண்டான அளவுகோல் எது அப்படின்னா நாவு. சும்மா ஒருத்தவங்களை பேச விட்டா போதும், ஒருத்தவங்க பேச்சை வச்சே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இவன் பக்தி உள்ளவர்களா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். பேச விட்டா போதும். அது நாம் இன்னொரு நாள் நாம் தியானிப்போம். அவர் வாயை திறந்து பேசினாங்கன்னா என்னென்னலாம் பேசுவாங்கிறது இருக்கு. வேதம் நீதிமொழிகள் வரிசையா சொல்றாரு. வாயை திறந்து பேசினா தெரிஞ்சு போயிடும், அவங்களை அளந்துடலாம். ஓ, இவங்களுடைய தேவ பக்தி இவ்வளவுதான். டிசர்ன், we can discern. ஓகே, ஒன்று நாவடக்கம். அப்ப தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் யாவரும் தங்களுடைய நாவின் மேல் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு அடக்கம் இருக்கும். இரண்டாவது காரியம், பயபக்தியுடன் கூடிய மரியாதை. எபேசியர் 5:33 வாசிப்போம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். ஓகே, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஓகே, விசேஷமாய் மனைவியானவள் தன் புருஷனிடத்தில் பயபக்தியுடன் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். வேலைஸ்தலத்துல மரியாதை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு மரியாதை கிடையாது, ரெஸ்பெக்ட் கிடையாது, ரெஸ்பெக்டே கிடையாது, மரியாதைங்கிறது கிடையாது. ஓகே, அது ஒரு சப்ஜெக்ட். பயபக்தியுடன் கூடிய ஒரு மரியாதை, அதான் பக்தி. பைபிள்ல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். மீகால் யாருடைய மனைவி? பழைய ஏற்பாட்டில் யாருடைய மனைவி? தாவீதின் மனைவியாகிய மீகால் தன் புருஷனை அலட்சியம் பண்ணினாள். ஏன் அப்படின்னா இவ பெரிய இடத்து பொண்ணு, ராஜா வீட்டுக்கு ராஜகுமாரத்தி, ராஜா வீட்டு மகன். சவுல் ராஜாவுனுடைய குமாரத்தி, சவுல் ராஜாவுனுடைய மகளாகிய மீகால் பெரிய இடத்துல தெரியாதனமா இவர் என்ன பண்ணிட்டார்? தாவீது பெரிய இடத்துல போய் சம்மதம் புதிட்டார். ராஜாவுனுடைய மகளை அவர் திருமணம் பண்ணிட்டார். அவன் யாரு பேக்கப் அப்படின்னா, அவன் பேக்கப் யாரு அப்படின்னா சும்மா ஆடு மேய்க்கிறவன். ஒரு லவ் அஃபேர், நேசம் கொண்டு லவ் அஃபேர் விரும்பி அவளை என்ன செஞ்சிட்டா? கல்யாணம் பண்ணது. அப்ப அவளுடைய சிந்தை, அவருடைய பார்வை எல்லாம் எப்படின்னு கேட்டா புருஷனை அலட்சியம் பண்றது, பண திமிரு, தன்னுடைய ஃபேமிலி பேக்கப் திமிருனால் தன்னுடைய புருஷனை அவமரியாதையாய் அலட்சியம் பண்ணி எடுத்தெறிஞ்சு பேசுறது. அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அவபக்தி உள்ளவர்கள், புருஷனுக்கு மரியாதை செலுத்தாதவர்கள்.
புருஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதவர்கள், பயபக்தியா இருக்காதவர்கள், இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய தமிழ் பண்புல வாங்க போங்கன்னு பேசாம வா போ அப்படின்னு பேசுகிறவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். வா, இன்னும் சில பேர்லாம் வாடா போடா, இன்னும் சிலர்லாம் என்னது வாடா போடா. அவபக்தியினுடைய உச்சகட்டம். இவரெல்லாம் அவபக்தி உள்ளவர்கள். பயபக்தியுடன் கூடிய பிள்ளைகள், வித் ஆல் ஃபியர் அண்ட் ரெஸ்பெக்ட், ரெவரன்ஸ், ஆசிரியர்களை ரெஸ்பெக்ட் பண்றது, தாய் தகப்பனை ரெஸ்பெக்ட் பண்றது, பெரியவர்களை கனம் கொடுக்கிறது. பக்தி பக்தி பக்தி. ஓகே, மூன்றாவது, போதும் என்கிற மனது. அதான் இந்த நாள்ல நாம் இதை எடுத்துக்கொள்றோம். அந்த வசனத்தை நாம் கடைசியா வாசிப்போம். 4வது காரியம், தகுதியான வஸ்திரமும் நற்கிரியைகளும். வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும், இல்ல இன்னும் கூட மேல கூட வாசிப்போம் 9ஆம் வசனத்திலிருந்து. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், அதாவது புறம்பான அலங்கரிப்பு இல்லாதபடிக்கு சிகை அலங்காரம். நீங்களாம் பியூட்டி பார்லர், பியூட்டி ஹப், என்னென்ன சேட்டை இதுல பண்ணக்கூடிய சேட்டைகள், சிகை அலங்காரம், ஸ்டைலிங், ஹேர் ஸ்டைலிங், ஜுவல்லரி, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், the cut off your clothes, the cut off. அவபக்தி. ஒருத்தவங்களுடைய பேச்சிலே எப்படி இது பக்தி உள்ளவர்களாய் பக்தி இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் நிதானிக்கிறோமோ, அதே போல ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தே சொல்லிடலாம். பக்தி உள்ளவர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னா சிம்பிள் அண்ட் மாடஸ்ட். தகுதியான வஸ்திரம், எளிமையான வஸ்திரம், அடுத்தவர்கள் யாருக்கும் இடரலற்ற ஒரு வஸ்திரம். உலகத்தில் உள்ளவர்கள், இன்னைக்கு வெளியில் உள்ளவர்கள் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியும். தகுதியான வஸ்திரம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த வேர்ஸ் எடுக்க முடியுமா? 1 பீட்டர் காமிக்க முடியுமா? மெசேஜ் வெர்ஷன் போட்டு காமிக்க பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பீட்டர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பீட்டர் 3:3 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது பார்ப்போம். எடுக்க முடியுமா? 3 விஷயங்கள் எவ்வளவு அழகா பீட்டர் காண்பிக்கிறார் பாருங்க. சிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி வாலிப பிள்ளைகள், அடுத்த தலைமுறை சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள், பிவேர், எச்சரிக்கையா எடுத்துங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க வாசிங்க, இல்லைன்னா டைம் ஆகுது. appearance. வாசிங்க. What matters is not your outer appearance. எது காரியம் அப்படின்னா, வெளியரங்கமான புறம்பான அலங்கரிப்பு அது காரியம் அல்ல. புறம்பான காரியம் கிடையாது. The styling of your hair. நம்பர் 1, ஸ்டைலிங் ஆஃப் யுவர் ஹேர். என்னது ஸ்டைலிங் ஆஃப் யுவர் ஹேர்? சிலர்லாம் உட்காந்துட்டு மணிக்கணக்கா ஹேர் ஸ்டைலிங்காக டயத்தை ஸ்பெண்ட் பண்றது. ஸ்டைலிங் ஆஃப் யுவர் ஹேர். இந்த கேப்ல எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க. The jewelry you wear. The jewelry you wear. நீங்கள் அணிகிறதான ஜுவல்ஸ். சிலர்லாம் இந்த ஜுவல்ஸ் ஏதோ இப்படி ஒண்ணு போட்டுக்க மாட்டாங்க, இப்படி போட்டுக்க மாட்டாங்க. இதுல ஒண்ணு போட்டு இதுல இருந்து ஒண்ணு சேர்த்து விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இதுல ஒரு பூட்டு போட்டு இந்த லாக்க போட்டு இதுல போட்டுறது, இதுல இருந்து போட்டு இதுல கோத்துக்கிறது. வாட் நான்சென்ஸ். இது ஒண்ணு இல்ல, இது ஒண்ணு. இதுல இருந்து இன்னொன்னு பாத்திருக்கீங்களா? எப்படி இதுல இருந்து இதுக்கு the jewelry, what matters is not your outer appearance.
வெளிப்புறம்பான அலங்கரிப்பு காரியம் இல்ல. The styling of your hair, அவபக்தி. The jewelry you wear, the cut of your clothes. அப்படின்னு என்ன டிரான்ஸ்லேஷன்? கட்டிங். கட் பண்றாங்கல்ல, கட்டிங். இன்னைக்கு கட்டிங் வெட்டிங் எல்லாம் வருது. இன்னைக்கு கட்டிங் வெட்டிங் ஒட்டிங். ஆரி ஒர்க்ஸ். என்ன ஒர்க்ஸ்? ஆரி ஒர்க்ஸ். ஆரி ஒர்க்ஸ். இன்னைக்கு சிம்பிள் பிளவுஸ் எல்லாம் போய், இன்னைக்கு சிம்பிள் பிளவுசஸ் எல்லாம் போய் இன்னைக்கு வெட்டிங்க்கு உண்டான காரியங்கள் இன்னைக்கு ஆரி ஒர்க்ஸ் சொல்லிட்டு பார்த்தா thousands and thousands of people they are spending money. ஆயிரம் பணங்களை எதுல செலவு பண்ணுகிறார்கள் என்றால் ஆரி ஒர்க்ஸ்ல செலவு பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அவர்கள் தான் அந்த பணத்துக்கு மாஸ்டர், அவர்கள் தான் பணத்துக்கு எஜமானன். நீங்க என்னுடைய எஜமான் கிடையாது. நான் சம்பாதிச்சேன், ஏன் தெம்பு, நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணத்தை ஏன் சௌரியத்துக்கு செலவு பண்ணுவேன். நான் ஆரி ஒர்க்ஸ் செலவு பண்ணுவேன். 5,000 10,000 கூடனாலும் நான் செய்வேன். எதுக்கு அப்படின்னா ஒரு பெருமைக்காக. இல்ல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சிம்பிள் பிளவுஸ் எங்க இருக்கு, பிளவுஸ்ல இருந்து எம்ப்ராய்டரி போய் எம்ப்ராய்டரில இருந்து எங்க போயிடுச்சு அப்படின்னா ஆரி ஒர்க்ஸ் போயிடுச்சு. இன்னைக்கு அதுல எக்கச்சக்கமான பணம், thousands and thousands செலவு பண்ணுகிறவர்கள். இவர்களெல்லாம் என்ன அப்படின்னா தங்களுக்கு தாமே பிரியமாய் நடக்கிறவர்கள், அவபக்தி உள்ளவர்கள். பைபிள் சொல்லுதானே, அதெல்லாம் சொல்லுது. கட்டிங் கட்டிங் பிளவுஸ்னுடைய கட்டிங் இருக்குல்ல, பிளவுஸ்னுடைய கட்டிங் ஸ்லீவ்லெஸ். ஜாக்கிரதை. டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே கத்து கொடுத்துட்டு பின் நாட்கள்ல நீங்க ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்த முடியாது. சிறு பிள்ளைகளை விட்டுருவீங்க, சின்ன பிள்ளைன்ட்டு. அப்ப நீங்க அனுமதிச்சீங்க, இப்ப எனக்கு சொல்லிங்கிற மாதிரி ஆயிடும். சிறு பிராயம் முதற்கொண்டே தேவ பக்தி. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அணியும் நகைகள் உங்கள் ஆடைகளின் வெட்டு உங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அணியும் நகைகள் உங்கள் ஆடைகளின் வெட்டு. எங்க இருந்து பேசுறேன்னா வேதத்திலிருந்து பேசுறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பைபிள்ல இருந்து, பைபிளுக்கு வெளியில பேசல, பைபிள்ல இருந்து பேசுறேன். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை, இதெல்லாம் யாரும் போதிச்சு கொடுக்கறது இல்லை. பிவேர். மற்றவர்களுக்கு நாம் மாடஸ்டா இருப்போம். மறுபடியும் அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கே நாம் திருப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது. தமிழ்ல மயிரை பின்னுதலினாலாவதுன்னு அந்த வசனத்தை எடுக்கிறப்ப, என்னங்க உங்க பைபிள் வந்து மயிரே பின்னக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே போட்டுட்டு வரவா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் அப்படி வர சொல்லல. அதுக்கு சரியான மீனிங் என்ன? ஹேர் என்ன செஞ்சிடக்கூடாது, ஸ்டைலிங் ஆஃப் யுவர் ஹேர். அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வாசிப்போம். பொன்னினாலாவது முத்துக்கல்லியாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும். அவ்வளவுதான் வேதம் சொல்லுது, தகுதியான வஸ்திரம். அவ்வளவுதான். தன் நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இது தேவ பக்தி. அடுத்த வசனம், அடுத்த காரியம். நெக்ஸ்ட், ஜெப தியானம். யாரெல்லாம் தேவ பக்தி ஒரு மனுஷனிடத்துல குறைவாயிடுச்சு, தேவனிடத்தில் பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு குறைவாயிடுச்சு அப்படின்னா அவர்கள் எதுல குறைஞ்சிருவாங்க அப்படின்னா ஜெபத்திலையும் தியானத்திலையும் வேத வாசிப்பிலும் அவர்கள் குறைஞ்சிருவாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். யோபு 15:4. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி, பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். யாருடைய வாழ்க்கையில ஜெபமும் வேத தியானமும் குறைகிறதோ, ஜெபமும் வேத தியானமும் யாருடைய வாழ்க்கையில குறைகிறதோ அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். பைபிள் எப்ப திறக்கிறது அப்படின்னா ஒன்லி சண்டே, அதுலதான் பைபிள் திறக்கிறது. இங்கேது போனா பைபிள் அப்படியே வச்சிட வேண்டியது, அவ்வளவுதான். அந்தரங்கத்துல வேதத்தை தியானிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. யாரெல்லாம் ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவபக்தி உள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள். ஓகே,
ஒன் மோர் திங். 2 தீமோத்தி 3:12. மேலும் உதவிக்காரரான அளவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய். 2 தீமோத்தி 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னவா நடந்தாலே, நடக்க என்னவா இருந்தால், மனதா இருந்தால், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தாலே யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். அப்ப தேவ பக்தி அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? சவுண்டா துன்பம் இருக்கும். தேவ பக்தினா அதுல துன்பம் இருக்கும். இதெல்லாம் மனசுல உள்ளர வச்சுக்கணும். நான் தேவ பக்தியா நான் நடப்பேன் அப்படின்னா துன்பம் இருக்கும். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க தேவ பக்தியா நடக்குன்னு நினைச்சு பாருங்க, நீங்க துன்பப்படுவீங்க. உங்க கிராமத்துல நீங்க பக்தியா தேவ பக்தியா நடக்குன்னு நினைங்க, நீங்க துன்பப்படுவீங்க. எஸ், நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், நம்மளுடைய இதா இருக்கட்டும், ஒரு அலுவலகத்தில் ரீதியா இருக்கட்டும், நேர்மையாய், உண்மையாய், உத்தமமாய், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க துன்பப்படுவாங்க. தேவ பக்தியாய், நான் ஒரு சில சகோதரர்களை அறிவேன். ரீசெண்டா ரைச்சியஸ் ஆபீசர், ரொம்ப நீதியாய், நேர்மையாய், கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்டியன் ஆபீசர், தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நேர்மையாய், உத்தமமாய் இருந்தது நிமித்தமாய் அவர் மேல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். இவனை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தூக்கணும், இந்த ஆபீஸ்ல இவனை தூக்கணும். எல்லாரும் வளைஞ்சு கொடுக்கறது போல இவன் வளைஞ்சு கொடுக்கறது இல்ல, இப்படி இருக்கிறான், வளைய மாட்டேங்கிறான், லஞ்சத்துக்கு உடன்பட மாட்டேங்கிறான், ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த ஃபைல்லாம் தப்பு, இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான், இதுக்கு கையெழுத்து போட மாட்டேங்கிறான். இவனை எதுக்கு இந்த ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு அவனை எப்படி தூக்குறது? ஏதாவது ஒரு தூக்கணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபால்ஸா என்னை முறைச்சாரு, என்னை கையை பிடிச்சு இழுத்தாரு, என்னை இடிச்சிட்டு போனாரு, என்கிட்ட வேற மாதிரி வித்தியாசமான பேசினாரு, ஏதாவது ஒண்ணு போட்டு தூக்கிட வேண்டியது. டிஸ்டர்பன்சஸ். எஸ், உதாரணத்துக்காக சொல்றேன். தேவ பக்தியாய் தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு நினைச்சாலே அவர்கள் துன்பப்படுவார்கள். யோசேப்பு துன்பப்பட்டார், டேனியல் துன்பப்பட்டார். பொற்சிலைக்கு நான் வழங்க மாட்டோம். தானியலுடைய துன்பங்கள். தானியல் ஸ்ட்ரெயிட் ஆபீசர், பொறாமை உள்ள அதிகாரிகள் கொண்டு போய் ராஜாவினிடத்தில் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொண்டு போய் சிங்கத்தினுடைய குகையில போட்டாங்க. தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். எஸ், இதெல்லாம் வாலிப பிள்ளைகள் மனசுல வச்சுக்கணும். நான் தேவ பக்தியா நான் நடப்பேன் அப்படின்னா துன்பம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் 7வது காரியம். அந்த வசனத்தை எடுப்போம். மனுஷனே, எல்லாரும் எடுப்போம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது அந்த இடத்துல நன்மை அப்படிங்கிறதுல தேவ பக்தி அப்படின்னு வாசிங்க பார்ப்போம். மனுஷனே, தேவ பக்தி இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவ பக்தி நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை உன்ட்ட கர்த்தர் கேட்கிறார். வேற எதெல்லாம் கேட்கல அப்படின்னா 6ஆம் வசனத்துல வாசிப்போம். இதெல்லாம் உன்ட்ட நான் கேட்கலங்கிறார். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? இதுதான் உலகம் பக்தின்னு சொல்லுது. இதுதான், இப்படி பலி கொண்டு போகணும், காணிக்கை கொண்டு போகணும், சூட சாம்பிராணி கொளுத்தணும், தேங்காய் பழம் கொண்டு போகணும், உருளுதளம் பண்ணணும், மொட்டை அடிச்சுக்கணும், காணிக்கை போட்டணும், அங்க பிரதிஷ்டம் பண்ணணும், அளவு குத்திக்கணும். இதுதான் உலகத்துல பக்தின்னு சொல்ற. அதெல்லாம் உன்ட்ட யார் மேன் கேட்கிறா? அதெல்லாம் யார் கேட்கிறா? நீ கண்ணு குட்டி கொடுக்கணும், நீ கடா செலுத்தணும், கடா வெட்டணும், ரத்தத்தை சிந்தணும் அப்படிலாம் யார் உன்ட்ட கேட்டா? அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இதுல எனக்கு இப்படி எல்லாமே என் சமூகத்துக்கு வர வேண்டியதில்லை. 7ஆம் வசனம், 1000 ஆட்டுக்கடாக்கள் எனக்கு வேண்டாம்,
என்னையாய் ஓடுகிற ஆறு, என்னைய கொண்டு வந்து நீ ஆறா என்கிட்ட கொண்டு வந்து கொட்டினாலும் சரி, என்னைய கொண்டு வந்து ஆறா கொட்டினாலும் சரி, அதுல நான் பிரியமா இருப்பேன், பிரியமா இருக்க மாட்டேன். உன் கற்பத்தினுடைய கனியை கொடுக்கணுமா? நோ, அதுல எனக்கு பிரியம். இதெல்லாம் நான் கேட்கிறேன். அப்ப மனுஷனே தேவ பக்தி இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய், இரக்கத்தை சிநேகி, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையே நட. அவ்வளவு. இதான் பக்திங்கிறார். சோ பிரியமானவர்களே, நம்மை போல மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவ பக்தியாய் நடந்திருக்கிறார். தேவ பக்தியினுடைய ரகசியம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இயேசுனிடத்தில் தான் தேவ பக்தியினுடைய ரகசியம் இருக்கு. அவர் நம்மை போல மாம்சரத்த உடையவராய் இருந்து நம்மை போல் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிறார் இயேசு. அவரை தான் நாம் நோக்கி பார்க்கணும்.